இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மார்க் நற்செய்தி 12வது அதிகாரம் 13 - 17 முடிய. ஆண்டவர் இயேசுவிடம் ஏரோதியர் சிலர் வழியாக பரிசேயர்கள் என்ன செய்கிறார்கள்? கடவுளுக்கு இயேசுவை பேச்சில் சிக்க வைக்க ஏரோதியர் சிலரை பரிசேயர்கள் அனுப்பி வைத்தனர். அவர்கள் அவரிடம் வந்து, போதகரே, நீர் உண்மை உள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா? நாங்கள் செலுத்தட்டுமா வேண்டாமா என்று கேட்டார்கள். இவர்களுடைய உள் நோக்கத்தை, தீய நோக்கத்தை தெரிந்து கொண்ட ஆண்டவர் இயேசு நாணயத்தை கேட்கிறார். அதில் சீசருடைய உருவம் பொதித்துள்ளது. ஒரு பக்கம் சீசருடைய உருவம் இருக்கிறது. அதை பார்த்ததும் ஆண்டவர் இயேசு அவர்களிடம் கூறுகிறார், சீசருக்குரியதை சீசருக்கு கொடுங்கள், கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுங்கள். அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இந்த நிகழ்வு நமக்கு கற்பிக்கிற பாடம் என்ன? இந்த உலகில் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு. இனம், மொழி, காசு பணத்தை சார்ந்து இல்லாதது, ஏழை பணக்காரன், இதை வைத்து மதிப்பு கூடுவதும் இல்லை, குறைவதும் இல்லை. எல்லா மனிதருக்கும் மதிப்பு உண்டு. எல்லா மனிதரிலும் கடவுள் வாழ்கிறார். எல்லா மனிதர்களும் சமத்துவ உணர்வை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் மனிதர்களை தன்னுடைய உருவிலும் தன்னுடைய சாயலிலும் படைத்தார். பணக்காரனாக இருக்கிறவன், ரொம்ப படித்தவன், பெரிய பதவியில் இருக்கிறவன் அவருடைய உருவத்தில் வேற ஒன்றை சேர்த்து படைக்கவில்லை. அவருடைய தன்மையில் எதையும் குறைத்து படைக்கவில்லை. மனிதர்கள் மத்தியில் வேற்றுமை பாராட்டுவதில்லை. 10:34 திருத்தூதர் பணியிலே வாசிக்கிறோம். கடவுள் வேற்றுமை பாராட்டுவதில்லை. படைத்தவரே வேற்றுமை பாராட்டுவதில்லை என்றால் படைக்கப்பட்ட நாம் ஏன் வேற்றுமை பாராட்டுகிறோம்? ஆகையினால் என்ன பாடம்? மனிதருக்கு நாம் செய்ய வேண்டியதை செய்தாக வேண்டும். அன்பு காட்டு, மன்னிப்பு கொடு, ஏற்றுக்கொள். மனிதருக்கே இப்படி என்றால் படைத்தவருக்கு எப்படி? அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, ஆராதனை, புகழ்ச்சி, அதை கட்டாயம் செலுத்த வேண்டும். கடவுளுக்குரியது கடவுளுக்கு, மனிதனுக்குரியது மனிதனுக்கு. மனிதன்தான் எல்லாம் என்று இருக்க முடியாது. படைத்தவரை விட்டு மனிதனுக்கு என்ன மதிப்பு இருக்கும்? மூச்சை விட்டால் அது பிணம் தானே, மனிதன் இல்லையே, பிணம். அந்த மூச்சு கடவுள் கொடுத்தது. அவர் தன்மையை விட்டால் அன்பில்லை, பகைமை, வெறுப்பு, ஆணவம், சுயநலம், இதெல்லாம் கடவுளுடைய தன்மை அல்ல, கடவுளுடைய சாயல் அல்ல. கடவுளுடைய சாயல் இல்லை என்றால் அங்கே என்ன இருக்கிறது? சக்கை தானே. தன்னுடைய சொந்த சாயலிலே படைத்தார். அவரவருக்கு உரியதை அவரவருக்கு கொடுக்க வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, உம்மை போற்றி புகழுகிறோம். எங்கள் மத்தியில் ஆண்டவரே, நாங்கள் எந்த வேற்றுமையும் பாராட்டாமல் மனிதர்கள் எல்லாரையும் மதிக்கவும் அன்பு செய்யவும் எங்களுக்கு கற்றுத்தாரும். நீர் படைத்த மனிதர்களுக்கே இப்படி என்றால், படைப்பாளராகிய உமக்கு நாங்கள் எப்போதும் ஆராதனை செலுத்தி உம்முடைய மகிமையை எங்கள் வாழ்க்கையின் இலக்காக கொண்டு என்றும் உமக்கு உரியவர்களாக வாழச் செய்தருள். உமக்கு உரியதை உமக்கு தர வேண்டும், மனிதர்களுக்குரியதை மனிதருக்கு தர வேண்டும். தொடர்ந்து எங்களை கற்றுத்தந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.